நேத்து மாதிரி இட்லி மீதி வைக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு பிரியமான தக்காளி குருமா செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் ருசியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் மட்டும் இல்ல, பாக்ஸும் திரும்பி வராதாம். அம்மா, எனக்கு தாய் இல்லாத ஒரு குறைய நீ தீர்த்து வச்சிடறம்மா. அப்படி இல்லைன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லாத 2 குறையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. ராதா ராதா. சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, எனக்கா நீ காத்துக்கிட்டு நீ சீக்கிரம் சாப்பிடு. லேட்டானாலும் நீ சாப்பிடு. அப்பா, இந்த அம்மா மாடு. ரொம்ப நன்றிங்க. என்ன? ஓ சைக்கிள். ரொம்ப நன்றிமா. என்னது காயம் பட்டிருக்குது போல இருக்குது? சின்ன காயம் தாங்க. கை நீட்டு கை நீட்டு கை நீட்டு. வேண்டாங்க, எதுக்குங்க? இதெல்லாம் அலட்சியப்படுத்த கூடாது. கை நீட்டு சொல்றேன் நானு. நல்லா அப்படி நீட்டா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, உங்க வீட்டுல டிஞ்சர் இருக்குதா? டிஞ்சர் மஞ்சள் இருக்கு, அதை அரைச்சு போட்டு சரியா போயிடும். ஓ சரி சரி, சரியா போயிடுச்சு. போதுங்க. அண்ணானே, உங்க தங்கச்சி கார்ல அடிபட்டுடுச்சு. ராதா, பேசுறியா பேசுறியா? என் தங்கச்சி கார்ல அடிபட்டாளா? நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா இது ஒரு பெரிய தொல்லையா போச்சு. நம்ம தங்கச்சிக்கு தலைவலினா 2 நாள் லீவு கேட்கிற, அப்புறம் வந்து ஜுரம்னா 1 வாரம் வேணும்னு கேட்கிற. நல்ல ஆளா இருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்புறீங்க. இந்த மாதிரி லீவ் எல்லாம் கிடையாது, போய் வேலையை பாருங்க. நாங்க கண்டிப்பா போய்தானுங்க ஆகணும். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? போனா அப்படியே ஒரே அடியா போயிட வேண்டியதா, திரும்பி வர முடியாது. என்னையா இப்படி சொல்றீங்க? போய் ஐயா பண்ணி போயா அதான் கொஞ்சம் கூட லீவு இறக்குனால வேலைக்கு மாச்சு. தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காத்து அடிக்கிற லட்சணமா இப்படி பழைய எறும்புக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லம்மா, மச்சான் சைக்கிள்ல எங்கேயே காத்து போயிடுச்சு. அது எங்கன்னு தேடுறேன், கிடைக்கல. கடவுளே கடவுளே, அந்த புள்ள வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு பழைய சைக்கிளை வாங்கி வச்சிருக்கு. இதையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டியா? வா தம்பி. என்ன சார்? இங்க பாரு எப்படி குரங்கு வேலை செய்து வச்சிருக்காங்க. என்னடா இது? என்னத்தையும் காணுமே. உங்ககிட்ட 4 அணா கொடுத்து சைக்கிள் கடையில போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா? இதே இங்க கொண்டாந்து அக்கு வேற ஆணி வேறையா கட்டி போட்டு. நான் என்ன செய்யறது? நீ கொடுத்த 4 அணா அவன்கிட்ட கொடுத்து பஞ்சர் ஓட்டுறான்னு தான் சொன்னேன். அவன் டயர்ல ஓட்டுறது போல டீப்ல ஓட்டிட்டு. என்ன டியூப்ல ஓட்டாம மூளையில ஓட்டுவான்? உள்ளத சொல்லு. நீ நிஜமா சைக்கிள் கடைக்கு போனியா? சத்தியமா நான் போனதா நினைப்பு. சரி, நான் போய் கேட்டுக்கிட்டு வரேன். மச்சான் மச்சான் மச்சான், என் மானத்தை வாங்காத மச்சான். நீ கொடுத்த 4 அணாவை எடுத்துக்கிட்டு சிங்காரத்தோப்பு பக்கம் வந்தேன். அங்க 3 சீட் ஆடி இருந்தாங்க. 4 அணாவுக்கா 2 பாவி. ஏண்டா சீட்டு வர ஆட ஆரம்பிச்சியா? நானா சீட்டு ஆனதா சொன்னேன்? சத்தமா பேசுறான். அவனுங்க சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்னா நான் அவன் சொன்னேன். எனக்கு சீட்டு ஆடுறவங்களை கண்டாலே ஒரே நடுக்கும். மச்சான், எனக்கு சீட்டுடைய நம்பர்லாம் ஒண்ணும் தெரியாத. விஷயத்த சொல்றா. ஓடியா ராஜா ஓடியா. 4 அணா வச்சா கெட்டனா வச்சா 1 ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திட்டு கிடந்தான். நீ கொடுத்த 4 அணாவை கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன். அந்த கழுத திடீர்னு கிளாவர் 8ஆம் பந்தா மாறுமா? மச்சான், அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டியா? உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீல்ல, பின்ன கிளாவர் 8ஆம் பந்து ஜாக்கின்னு எப்படி தெரியும்? அங்கதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாக்கெட்ல வச்சுக்குவேனே. எனக்கு தான் மெக்கானிக்கல் மைண்ட் ஆச்சு. மெக்கானிக்கல் மைண்ட் இல்லடா, மெக்கானிக்கல் மண்டு. மச்சான், நீ இப்படி அடிக்கடி தட்டிக்கிட்டு இருக்கிற, கடைசியில நூலு கண்டு மாதிரி ஆயிட போறேன். தம்பி, இந்த சூதாடி பையல போலீஸ்ல தான் முடிச்சு கொடுக்கணும். கரெக்ட். ஏன் அப்பா அங்கதான் போய் செத்தாரா? சும்மா இருடா. அம்மா, சட்டுவத்தை காய வச்சு உடம்புல 4 இடத்துல இழு. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் முன்னால கொண்டு போய் என்ன நிறுத்தாது. ஏங்கிறியா? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். அவரு கேட்கறத விட அதிகமா உளறிடுவேன். அப்புறம் சிந்தனை பண்ணி பாரு. நான் ஒரே ஒரு மகன். ஆமா, கட்டம் போட்ட சொக்காய போட்டுக்கிட்டு கம்பிக்கு பின்னால வாழ்க்கை நடத்துவேன். மூச்சு கட்டி நின்று போதுற. அத்தை போனா போகுது, இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருக்க. அப்ப இன்னைக்கு சோறு கிடையாது. ஓஹோ, டிப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டிப்பனும் இல்ல ஒப்பனும் இல்லடா. இன்னைக்கு பூராவும் பச்சை தண்ணி கூட இல்லாம பட்னியா கிடக்கணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ சொல்றது ராங்கு. புத்தி இருக்கிறவன் பட்னியா கிடக்குறான். எனக்கு உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஆகா, என்ன அந்த லிமிட்ல கொண்டு போய் நிறுத்தாத. என்னால தாங்க முடியாது. என்னடா இது ரா பிச்சைக்கார மாதிரி ஒரு முறை? எல்லாரும் சோத்த வேத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா டிஃபன் பாக்ஸே கட்டிட்டு போற? உறங்கு பையன். இல்லப்பா, கைது போடாது. கைது போடாத. ஏன் நேத்து நீ அனுமதி இல்லாம வீட்டுக்கு போனீல? ஆமா. உன்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு முதலாளி. எல்லாம் ஒன்னால வராதியா? சரியான ஆளியாதி. ஆமா. சரியா, நேத்து என் தங்கச்சி கார்ல அடிபட்டுருச்சுன்னு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். இந்த ஆளு போக வேண்டாம்னு சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போறேன். அதுக்காக 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? என்ன சார் தான்? நான் முதலாளிகிட்ட போய் பேசுறேன்.
மேஸ்திரி ஐயா விஷயத்தை பூரா வெளியிலேயே சொல்லிவிட்டேன். இல்லைங்க சார் நான் வேணும்னு போகல சார். என் தங்கச்சி மேல சார் கார் மோதிடுச்சு சார். என் தங்கச்சி மேல எனக்கு உயிர் சார். அதனால தான் சார் சொல்லாம போய். நீ போய் சொல்ற? இல்ல சார், எனக்கு தெரியும். நான் வேலைக்கு வந்துகிட்டு இருந்த வழியில தான் அந்த விபத்து நடந்துச்சு. நான் தான் சார் அந்த பொண்ணை காப்பாத்தினேன். அப்படியா? ஆமா. தன்னை மறந்த நிலையில ராஜு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போக மறந்துட்டாரு. தவறுதான் இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி இந்த தடவை மன்னிச்சிருங்க. இன்னும் எப்படி செய்வியா? சரி சரி வேலை பாருங்க போங்க. சரி வேலை பாருங்க. நீ தான் என் தங்கச்சியை காப்பாத்துனேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அது உன் தங்கச்சி தான் எனக்கும் இப்பதான் தெரியும். நீ எனக்காக முதலாளி கிட்ட இது பண்ணி பேசின பாரு, அது கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல. என் தங்கச்சியை காப்பாத்தின பாரு, அதுதான் 1ஆம் கிளாஸ் இது. என்னப்பா பிரமாதம்? அவன் நீ இங்கதான் இருக்கியா? இருக்கிறேன். நல்லா படிச்சிருக்க போல இருக்கு. கொஞ்சம். ஆமா படிச்சுட்டியா? இந்த வேலைக்கு வந்த ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல. ஆமாமா உண்மைதான். நான் வருவேன் போவேன் ஒன்னு பார்த்தது இல்ல. உள்ளே இருக்க போல. நான் ஒண்ணு பாத்துக்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் சிநேகிச்சுக்கோங்க. அதுவா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, முருகனுக்கு போடலாம்னு வழியில கொஞ்சம் பூ வாங்கினேன். அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டேன். அவ்வளவுதான். சரி சரி உட்கார். ஆமா இந்த பூ முருகனுக்கு தானா இல்ல வேற யாருக்காவது? பின்ன யாருக்கு? வேற ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லப்பா. கல்யாணம் ஆதவன் சாமிக்கு போட பூ வாங்கினா கூட அவன் மேல சந்தேகப்படுற காலம் இது. பெரிய கிழவ மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆமா இப்ப நீ என்ன சாப்பிடுற? காப்பியா டீயா? அது ரெண்டையும் தவிர வேற என்ன இருக்குது? கோடீஸ்வரம் வீடு நினைச்சியா? கோகோ ஓவல் வாங்கி டின்ட்டுன்னா அடுக்கி வச்சு. அதுக்கு சொல்லலப்பா, குளிர்ச்சியா மோர் உண்டா? உண்டும் கொண்டா. அம்மாடி என்னன்னா ஆனந்த் தெரியுமே, ரொம்ப நல்லவன், பெரிய ஆளு, ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம். இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. நிறுத்து. என்ன ஒரே அடி அடுக்கிக்கிட்டே போற? நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நீ நிறுத்து. பத்தியா ரொம்ப சூடானவன். அதனால நீ ஓடி போய் 1.5 கிளாஸ் மோர் ஜில்லுன்னு ஜம்முன்னு கொடுத்து. ரொம்ப ஜோரா இருக்கணும். ஆனந்தா, என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு அன்பா ராஜு? ஆனந்தா, அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது, கம்பு இல்லாம நடக்க முடியாது, பொக்க வாயில சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகையை விட்டுக்கிட்டே இருப்பாரு. முதல்ல நீங்க மோர சாப்பிடுங்க. இந்த விருந்தோம்பல் 1 வீட்டுல உள்ளவன் 6. நானுதா குடிக்கல. நான் பவுடர் மோருன்னு பாக்குறியா? அசல் பசு மோரு. என்னமோ தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை பண்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அத்தியா, தலைவர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் இந்த தொழிலாளர் சங்கத்துல சேராம இருக்கிற? தொழிலாளர் சங்கத்திலயா? சாச்சா, நமக்கு எதுக்குப்பா அந்த வம்பு? ஏன்பா? கடிகாரத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு காலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறதை விட்டுட்டு தொழிலாளராவது சங்கமா? மணிக்கணக்கையும் மாசத்தையும் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா? ஒரு 10 மனிதர்களை நம்பி அவங்களோட சேர்ந்து இருந்தா தானே நமக்கும் பலம். வர ஆனந்தா, தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு மட்டும் வேண்டாம். அப்புறம் ஏதாவது தகராறு வரும். தகராறு வந்தா ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும். ஸ்ட்ரைக் பண்ணா வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என் தங்கச்சி தின்றான். நல்ல ஆளப்பாணி. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுகர வாழ்வுக்காக சங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னடா நான் ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றேன். ராஜு, உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா. நீ என்ன கொஞ்சம் பாரப்பா? உலகம் என்ன பத்தி கவலைப்படுதோ? இல்ல, நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம். அது நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வாழ பிரியப்படும். சரியான சுயநலவாதி பண்ணி. தம்பி, இந்த இடத்துலதான் உனக்கு எனக்கு கொஞ்சம் உதச்சுக்குது. சுயநலத்தின் அடிப்படையில தான் பொது நலமே நிக்குது. எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கணும். விதம் அதுல நான் ஒரு விதம் நினைச்சுக்கேன். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத. என் மூளைக்கு தோணுது சொன்னேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அப்புறம் வரேன். சாயங்காலம் வரேன். அண்ணே, ஏது இந்த கதமா? அவன் மறந்துட்டு போயிட்டான் போல இருக்கு. அவன் பறந்துட்டான். கால்ல சக்கரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவன் மனசுல ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுன்னு இருக்கான். என்னது? அது என்னமோ அவனை தான் கேட்கணும். அதனால தான் யூனியன் ஆனியன் சுத்திக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பைய. ஆனா நல்லவன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் உண்டு. அதனால தான் என் கூட பழகிட்டு இருக்காங்க. அண்ணே, உங்க நண்பர்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தது
இதுதான் முதல் தடவை. எல்லாம் உன்னாலதான். என்னால என்னது? ஆமா, நீ கார்ல அடிபட போக, உன்னை அவன் காப்பாத்த போக, அந்த விஷயம் எனக்கு தெரிய போக, நான் அவனுக்கு நன்றி சொல்ல போக, அவன் நம்ம வீட்டுக்கு வர போக, இந்த பூவை மறந்து வச்சுட்டு போக, அது என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க முழிக்க போக, சாமி படத்துக்கு போடுங்கன்னு நான் சொல்ல போக, எங்கன்னா அப்படியே செஞ்சுட்டு வரான். ஓய் அம்மாடி அம்மா, அதுக்குள்ள தூங்கிட்டியா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். நீயா? என்ன ராதா? இப்பதான் வேலைக்கு போறீங்களா நீங்க? ஆமா. ஆமா, இவ்வளவு நேரம் கழிச்சு மில்லுக்கு போனா உங்க முதலாளி வருத்தப்பட மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும். இத பாருங்க, வேலை விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கணும். எங்க அண்ணன் எப்படி தெரியுமா? சங்கு ஊதிட்டா போதும், சாப்பிடாம கூட ஓடுவாரு. ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணனை கூட நான் சங்கத்துல சேர வச்சுட்டேன். எனக்கு தெரியுமே, என்கிட்ட சொல்லாம எங்க அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டாரு. உங்களை எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? அண்ணனுக்கு மட்டும்தான் என்ன பிடிச்சிருக்குதா? எங்க அண்ணனுக்கு பிடிச்சாதான் எனக்கும் பிடிக்குமே. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை எனக்கு பிடிக்கல. என்ன? உங்களுக்கு ரொம்ப மறதி இருக்கு. இல்லையே, அப்படி ஒண்ணு இல்லையா? போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல பூ வச்சு மறந்துட்டு போயிட்டீங்கல்ல? நான் மறந்து போய் அதை வைக்கல. பின்ன? ஆமா, மறந்துட்டேன். அதானே. அது சரி, அந்த பூவை நீ தலையில எடுத்து வச்சுக்கிட்டே இல்ல? கண்ட பூலாம் வச்சு கட்டி இருக்கிற கதம்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தமான மல்லிகை பூ தான் எனக்கு பிடிக்கும். அந்த பூ எங்க அண்ணன் சாமி போட்டாச்சு. ராதா, நான் வந்து சரி சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போங்க, நேரம் ஆச்சு. அது சொல்லல. போங்கள, நேரம் ஆச்சு வேலைக்கு போங்க. சரி. இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடியாது நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காரேரியை கூடிக்கணுமா, துள்ளி வரும் காரேரியை கூடிக்கணுமா? ஒன்னு சோறு தண்ணீரேறி எதுமில்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. என்னையா பண்ணிட்டு இருந்த? ஆகாத வாணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆள் உட்கார்ந்திருக்கிறது தெரியல? கடலை திருட்டு மேலையா போடுற? கடலை எப்படி மேல போட முடியும்? நீயா கடல்ல போய் உளுந்தா உண்டு. உன்னை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கே. எங்கனே? அங்கனே. மில்லு வாசப்படியில நீ தானே ஆப்ப கடை வச்சிருக்கிற? வியாபாரம் எல்லாம் எப்படி? லைசன்ஸ் இல்லாம ஒப்பே தெரியுமா? என்னையா போடுற? உங்க அம்மாவை கூட தெரியும். உங்க அம்மா கோயில் கூட்டுவாங்களே, இந்த செதறுகாய் எல்லாம் கூட பொறுக்கி வச்சு எனக்கு கொடுப்பாங்க. பொறுக்கிறதுல உங்க அம்மாவுக்கு நல்ல பேரு. ஆனா உங்க அப்பா கூட குதிரைக்கு நகம் வெட்டுவாரு. நான் யார் தெரியுமில்ல? காசிநாதருடைய பொண்ணு. காசி நாரதரா? காசியில ஒரு நாரதரா? இப்படி ஊருக்கு ஊரு நாரதர் இருந்தா என்ன ஆகும்? ஏமா ஏமா, அதெல்லாம் மறந்துரு. நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. நான் பேச்சாளர். என்னது? கல்யாணம் ஆகாத பேச்சுல இருந்தேன். ஆமா, உங்க வீடு கூட 500 பிள்ளையார் கோயில் திருது தானே? இல்ல, 1000 விளக்கு. 1000 விளக்கு. நம்பர் 51. என்னய்யா, 5 தூக்கி அந்த பக்கம் போடு. 15. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நான் நேரா உங்க அப்பாவை வந்து பார்த்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம். என்னய்யா, கண்டதும் காதலா? எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை விட்டுடு. ஜாக்கிரதை. என்ன இது? எலும்புக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அர்த்தம் இல்லாம. ஆமா, இந்த பொம்மைங்க எல்லாம் ஏது? எங்க கொண்டு போற? இதுவா? வந்து வந்து என்ன வந்து? ஒண்ணு இல்ல, அது தெரியுத பொம்மை கம்பெனி. அங்க இருந்து வெறும் பொம்மைகளை கொண்டு வந்து வர்ணம் பூசி கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க. அடி சக்கே நானா? அப்ப நீ கூட பணம் சம்பாதிக்கிற? ஆமா, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லக்கூடாது. என்னது? ராதா, வந்து உன்னை நான் காதலிக்கிறேன். அப்படின்னா? அப்படின்னா உன் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு. எங்க அண்ணன் வச்சிருக்கிற அன்பு விடவா? ஆமா, உன்னை என் வாழ்க்கை துணைவியை அடையணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை துணைவினா? தெரியாதா? உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஏன் அழுவுற? இல்ல, நீங்க எங்க அண்ணனுடைய சிநேகிதர் இருந்தா நான் உங்க கூட பேசினேன், பழகினேன். இப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ராதா, காதல் கல்யாணம் இதெல்லாம் இயற்கையா நடக்க வேண்டியது. நீ ஒரு வெகுளி பொண்ணு, அதனால உனக்கு இதெல்லாம் விளங்கல. இத பாரு, நீ என்ன கல்யாணம் செய்துக்கிட்டு எப்பவும் என் கூடவே இருந்தோம்னு ஆசையா இருக்கு. எங்க அண்ணனை விட்டுட்டா? ஆமா, உன்னை போல ஒரு பொண்ணு உங்க அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு அண்ணியா வரப்போறாள் இல்ல, அவ கூட தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்க எல்லாரையும் விட்டுட்டு தானே வரப்போறா. பெண்களுக்கு பிறந்த வீடு எப்பவும் சொந்தம் இல்ல, புருஷன் வீடு தான் சொந்தம். அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நானும் எங்க அண்ணனை பிரிஞ்சு இருக்கணுமா? ஆமா, பிரிஞ்சுதான் ஆகணும். ராதா, ஐயோ ஐயோ, நீ இன்னும் பச்சை குழந்தை போலவே இருக்கிறியே. இது பாரு, உங்க அண்ணனை விட்டு பிரியாம என்ன கல்யாணம் செய்யறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன். ஐயோ, இப்ப போய் உங்க அண்ணனை கேட்காத. சந்தர்ப்பம் வரும்போது நானே அவங்கிட்ட பேசி அவன் சம்மதத்தை கேட்கறேன். எங்க அண்ணன் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. நம்முடைய காதலை வாழ்க்கிறவனா தான் இருப்பா ராஜு. ராதா, ஒரு கேஸ் விஷயமா நாளைக்கே எங்க கிராமத்துக்கு நான் போக வேண்டியிருக்குது. திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும். அது வரையில என் ஞாபகம் உனக்கு இருக்குமா? ஆமா, உங்க வேலை? அதே பாத்தியா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஸ்ட்ரைக்கா மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க மில்ல ஸ்ட்ரைக், எல்லாரும் எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அர்ஜென்டா போனேன், வர்றேன். இந்தாங்க, சைக்கிள் எடுத்து விட்டு போங்க. ஓ, திரும்பி வந்த அப்புறம் சந்திக்கிறேன். கூட்டுறவு பண்டகசாலையை அடுத்த வாக்கை கூட்டுறவு பண்டகசாலையை அடுத்த வாக்கை போனஸை 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 கதவு போடுறா கதவு போடுறா கேட்ட மூடி தோழர்களே, நமது கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை. நமது குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அனைவரும் அமைதியுடன் வீடு திரும்புங்கள். இனி என்னுடைய வேலை. உன் வேலையா? எங்க வேலை? யோ இருப்பா, தலைவர் நம்ம வேலையை தான் வீட்டுக்கு போறாரு. நம்ம வேலை வீட்டுக்கு என்னப்பா போறது? உள்ளல போடு, வா நாம போலாம். புரியாம பேசாத, நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் எங்கயா போறது? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீரா சங்கத்துல சேருன்னு மாறிச்சுக்கிட்டேன். கதவை எடுத்து பூட்டிவிட்டான். புறத்துல மண்ணு விழுந்து போச்சு. என்ன பண்றது? வந்து சேர்ந்துக்கலாம் எல்லாம். ராவு காலம். நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஆரம்ப பைய பேச்ச கேட்டதுனால தான் இவ்வளவு துன்பமும். அந்த மடப்பை 1000 சொல்லுவான், இந்த மடைப்பயலுக்கு எங்க போச்சு மூளைங்கிற. எங்கேயும் போல உங்ககிட்ட தான் இருக்கு. சும்மா நீ விளையாடாத, நீ எனக்கு கோவம் வரும். அப்புறம் இதனால எவ்வளவு துன்பம் எல்லாம் வரும் தெரியுமில்ல? இப்ப என்ன குடி முழுகி போச்சு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? வயிறு எரியுது. ஏன் அர்த்தம் இல்லாம எரியுது? என்ன அர்த்தம் இல்லாம? அவன் சொன்னதுனால தான் சங்கத்துல சேர்ந்தேன். சங்கத்துல சேர்ந்ததுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணேன். ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் கதவெழுத்து முன்னான். கதவெழுத்து முன்னால தான் வேலை போச்சு. இப்ப நாளைக்கு அவனை வந்து சோறு போடுவான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்படி வந்து உட்காருங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அவர் பேச்சு கேட்டுதான் நீங்க சங்கத்துல சேர்ந்தீங்களா? ஆமா. நீங்க சங்கத்துல சேர்ந்தனால தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? ஆமா. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணனால தான் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க மட்டும் வேலைக்கு போங்களேன். எங்க அண்ணா வராருன்னு கேட் திறந்து வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ அண்ணன், இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஸ்ட்ரைக்ல கலந்துக்கலனாலும் உங்க வேலை போறது என்னமோ நிச்சயம்தான். அதோட கருங்காலிங்கிற பட்டம் வேற வந்து சேர்ந்துரும். அந்த வேதனையோட வீட்டு மூலையில உட்கார்ந்து கிடக்காம வீதியில வீர நட போட்டு நடக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா இப்ப வேலை இல்லாம என்னமா செய்யறது? தேதி 30 காமிச்சோன்னா பணம் வேணுமா? எதுக்கு? எங்க போறது? நானு எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கு. அண்ணே, உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். இல்லண்ணே, சம்பாதிச்சிருக்கேன். நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன், ராட்டு தட்டி வித்தேன். அப்புறம் உங்க சம்பளத்துல சிக்கனமா செலவு செஞ்சு மாசம் 10 ரூபாயா மீட்டு வச்சிருக்கேன். அது மட்டுமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பொம்மை செய்யற கம்பெனி இல்ல, அங்க போய் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசி அதுல வேற சம்பாதிச்சிருக்கேன். வேலைக்கு போன நீ உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு உங்க அண்ணன் இருக்கும்போது என்ன கேட்காம வேலையை செஞ்சு நீ. நான் சம்பாதிச்சு வைக்கலனா இப்ப உங்களுக்கு இந்த வேலை போற நேரத்துல என்கிட்ட முழுசு 1000 ரூபாய் இருந்திருக்கு. முடியாது. நான் யாரு நினைச்சீங்க? நான் உங்க தங்கச்சி ஆக்கும். முடியாதா? நான் யாருன்னு நினைச்சேன்? உங்க அண்ணன் ஆக்கும். சிங்கிள் சாயா குடிச்சு சிக்கனமா இருந்த நாக்கும். ஆமா, நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன். வேண்டாம், போ, பணம் வேண்டாம். பெரிய பணக்காரனாக்கிடுவேன். என்ன அது தகரட்டுல வர்ற மாதிரி சவுண்டு?
இது நல்லா வரணும்னு எத்தனை தடவை சொல்றது சார்? அவங்க கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்னு. நம்ம பழைய மின் முதலாளி வராருங்க. எங்க இதோ வராரு. வாங்க முதலாளி வாங்க. உட்காருங்க. பரவாயில்லப்பா, உட்காருங்க. நீ நிக்கிறியாப்பா? நீ உட்காரு. இருக்கு ராஜி, உன்னை இந்த நிலைமையில பார்ப்பது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. ராஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். அப்படிங்களா? என்னங்க? என் மில்ல உனக்கு வித்துலான்னு மில்ல என்கிட்ட வைக்கிறீங்களா? ஆமா, உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும். மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதனால என் மில்ல கொண்டு நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? பரவாயில்ல, இப்ப இருக்கிறத கொடு. மிச்சத்தை உன் சௌகரியப்படி எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன். நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வரட்டுமா? இது சாப்பிடாம போறேன். என்னப்பா யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? என்னடா எனக்கு ஒண்ணும் விளங்கல. ஐயா, அன்னைக்கு நீங்க பாண்டது போல உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டது தொடங்கும், வெச்சது விளங்கும். மண்பொம்மையெல்லாம் கூட பொன்பொம்மையா மாறப்போகுது பாருங்களேன். என் கையில என்னடா இருக்கு? எல்லாம் என் தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம். A for apple. A for apple. B for bat. B for bat. C for cat. C for cat. God. G for generator. O for omission. D for distraction. Correct? Very good. அண்ணா, Okay. சங்கரா. அண்ணா, மத்தியானம் சாப்பாடுக்கு சீக்கிரம் வந்துருங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, எனக்காக உன்னை காக்க வைப்பனாமா? கரெக்டா 11:45 நான் டைனிங் ஹால்ல ரெடி. வரட்டுமா? சரி. வாதந்தி, வா. இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100. சொல்லி வச்சது போல வந்து நிக்கிறியே. ஆமா, நம்ம கேஸ் என்ன பாச்சு? வெற்றிதாத்தே, காட்டூர் வீடு நமக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது தம்பி. எப்படியோ நம்ம பூர்வீக சொத்தை காப்பாத்துனீங்க. அதுவே போறோம். விட்டுடுவேனா? அதுக்காகத்தானே இவ்வளவு நாளா ஊர்லயே தங்கி கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமா, எங்கத்த செங்கல்றாயன்? அவன் தானே, நீ போனதுல இருந்து அவனுக்கு ஒரே வேலை. தோ யாரா அவன் கருங்கல்? தூங்கும் போது இப்படியா எழுப்புறது? எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? வெளியில போ. சோம்பேறிக்கா பச்சா நம்மளுக்கு எழுந்திருக்கிறான் இல்ல? அவன் எழுந்திருக்கிறான்னு என்னமோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என் மச்சான் வர்றவன்னு ஒரு கடங்கார பையன் உள்ள வரப்படாது. எல்லாம் வெளியில போ. போகும்போது உள்ள தாள போட்டு போ. நம்மளுக்கு நம்ம கடனுக்கே பைசல் செய்யறான் இல்ல? நம்மளுக்கு தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேல போட்டுறான். போலீஸ் எங்க அந்த கடங்கார பையன்? நீதான் கடற்கற பையன். இல்ல இல்ல, அந்த கடன் கொடுத்த பையன் எங்க? அவன் போயிட்டான். ஆமா, என்னது பகல் வேளையில கும்புகரண மாதிரி தூக்கம் போடுற? வேற என்ன செய்யறது மச்சான்? ஒரு அதிசயம். என்ன? நீ ஊரை விட்டு போனதுல இருந்து ஆமா. வெளியூர் போறது இல்லையே. ஏன் உன் மதிப்பு போயிடுமா? இருந்தாலும் போறதுக்கு அதானே. என்ன ஒவ்வொரு பையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இருக்கு. வெளியில போனேன், தோலை உரிச்சு கஞ்சனா கட்டிடுவான் போல. ஐயோ, என்ன மச்சான் சேர்த்துட்ட? உனக்கு தெரியாதுல்ல மச்சான், நான் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, எல்லாம் பழைய பாக்கி தான்.
அது தம்பி தம்பியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது. ஏன் நம்ம அத்தை உனக்கு காசு கொடுக்குறது இல்லையா? வெத்த கடவுக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேனே, காசு வேறையான்னு லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது. கரெக்ட் தானே? விடு மச்சான், இன்னைக்கு நீ வந்துட்டு இல்ல, நாளைக்கு பாரு கடத்தருவுக்குள்ளார புந்து சலாவரசு அடிச்சு ஒவ்வொரு பயலையும் வணக்கம் போட வைக்கிறேன். நீ பாரு. ஆமா, இவர் பெரிய தண்டியர். ஓடா பழக்க தெரியாத பயல. இந்த தண்டி. ஏமா ஏமாய், அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. எப்போதும் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இந்த பாரு, நான் இப்படி இருந்துட மாட்டேன். எனக்கு அவஸ்தம் வருது. அவஸ்தம் உடனே ஞாபகம் வந்துருச்சு. மச்சான், உன் கூட வேலை செய்து இருந்தா இந்த ராஜு. ஆமா, ராஜு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அப்படியா? பெரிய பணக்காரன். ஆமா தம்பி, அவன் கார் என்ன, பங்களா என்ன, கைகட்டி நிக்க ஆளுங்க என்ன, மில் என்ன, மேஸ்திரி என்ன, அது என்ன. இரு இல்ல. ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் வேலை செய்றீங்கல்ல, ஆமா, அதான் அவன் வேலை பார்த்துட்டான். அப்படின்னா அட அவன் சொந்தத்துல வாங்கிட்டான். ஆச்சரியமா இருக்குதப்பா. ஆச்சரியம் இல்ல தம்பி, அதிசயமா கூட இருக்கு. ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு கிடக்கு. கொல்லுன்னு கிடக்க நீ சும்மா இருமா. நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலைன்னு கிடக்குன்னு. மச்சான், இப்ப அவன் ராஜு இல்ல, ஜூ எல்லாம் போச்சு. இப்ப ராஜா சேர்க்கறான், காசை சேர்க்கறான். அது மட்டுமா, அப்படியே டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னா அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு. அதோட போச்சா, அப்படியே அரக்கண்ணால பார்த்து ஓ அப்படி விடுனா நீ ஆளை விடுன்னுட்டு நான் ஓடியாந்துட்டேன். ஆமா, அவன் தங்கச்சி இப்போ. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன்? ஏன்? அது கார் ஏறி. ஓஹோ, தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டால காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா, ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தரும் விரல் மேல மூக்க வைக்கிறான். அதோட போச்சா, இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயலும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு. களப்பசங்கள்லாம் எனக்கு தான் மருமங்கிறான், குமர பசங்கள்லாம் நான் தான் தாலி கட்டுவேங்கிறான். போட்டி மேல போட்டி, லிமிட் தாண்டி நிக்குது. மச்சான், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும். என்ன? வேண்டிய வேங்கிற முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசி. சும்மா இருப்பா. நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ இருக்க முடியுமோ? அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லறை கடையெல்லாம் தீத்துருவேன். அடச்சே, டேய், அவனும் நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா? கேட்டா தான் கொடுப்பான. சேச்சே, உன் விஷயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி. சும்மா இருந்தா நீயும் இவனாட்ட சோம்பேறி ஆயிடுது. நாளைக்கு உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்? நல்ல விஷயங்கள்லாம் காலாகாலத்துல நடக்கும். கரெக்ட். ஆனந்த், ஆனந்தனா எங்க இருக்கா? வெளியில இருக்கா சார்? வரச்சொல் வரச்சொல். என்னுடைய பழைய காலத்து ஃப்ரெண்டு. நான் அவனு ஒரு சமயம் இதே ஃபேக்டரியில ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். நாம் ராஜு, ராஜு, ஆனந்தா, வா 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 வா. ஓகே, பரவாயில்ல. இது மிஸ்டர் ரத்னம். இந்த ஊர் பெரிய மனிதர்களே இவர் ஒருத்தர், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். நான் சொன்னேன். ஆமா, ஆனந்த். வெரி குட் வெரி குட். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. ஐ வில் மீட் யூ லேட்டர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? பாய், ட்ரிங்க் கொண்டு. எஸ் சார். ராஜு, இந்த அட்மாஸ்பியர்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ராஜு, எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நாம போராடினோமோ அதே ஆதிக்கத்தை கைப்பற்றி அந்த இடத்திலேயே நீ ஆட்சி செலுத்துறத பார்க்கும்போது நான் சரித்திரத்துல படிச்ச ஆபிரகாம் லிங்கனே உன் உருவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். என் உடம்புல ஏதோ ஒரு வித உணர்ச்சி பரவுது. ஒரு தொழிலாளி இந்த நிலைக்கு வந்ததை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் ராஜு. நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம கையில என்ன இருக்கு? மேக்ஸிமம் முயற்சி பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஆமா ஆமா. ஆமா, நீ இப்ப என்ன செய்யற? ஒண்ணுமில்ல, இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன். அந்த யோஜனையின் முடிவுதான் என்ன இங்க கொண்டு வந்தது. சும்மா சொல்லு, என்ன சமாச்சாரம்? இது நானா செய்த முடிவில்ல, நண்பர்களுடைய தூண்டுதல் மேலதான். என்ன புதிர் போடுற மேன்? ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன், கூச்சமா இருக்குதுப்பா. இதோ பாரு ஆனந்தா, ஒரே டிஃபன் கரிய சாதத்தை 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டதை நான் இன்னும் மறக்கல. சூட்டு பூட்டோட இருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் சும்மா ஊருக்காக. சாதாரணமா இருந்தா கஞ்ச பயன்னுவான், கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா ஆறாம் பாடுறா அப்படின்னுவான். அதுக்காக தான் இதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அதே பழைய ராஜு தான். அப்படி நினைச்சுதான்ப்பா வந்து உன் ஃபேக்டரியிலேயே நானும் ஒரு வேலை செய்து. உண்மையா தாப்பா சொல்றேன், அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன்.
கொஞ்ச நேரத்துல என்னுடைய மனசே குழம்பி போச்சு. ஆனந்தா, நீ இந்த எண்ணத்தோட வந்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா உங்ககிட்ட நேர்ல வந்து வேலை கேட்க எனக்கு தகுதி இல்லையா? இல்ல இதுக்கு வேற யாருடைய சிபாரிசாவது வேணுமா? நான் அதை சொல்லல. ஆனந்தா, நீயும் நானும் ஒன்னா பழகணுங்க. நான் முதலாளி ஸ்தானத்துல இருக்கும்போது உன்னை எப்படி நான் தொழிலாளியா நடத்துறது? நீ வந்து வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணு, நான் சிபாரிசு பண்ணேன். பழகாதவங்க கிட்ட வேலை பார்த்து அவதிப்படுறதை விட பழகினவங்க கிட்ட வேலை பார்க்கறது கௌரவம் இல்லையா? நானும் அதே தான் சொல்றேன். ஆனந்தா, நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருப்போம். நண்பனாவே இருந்து வேலை செய்து உன் ஃபேக்டரி முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடக்கூடாதா? என்னுடைய மனசுல இருக்கிறத உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ வேற ஏதாவது உதவி கேளு, செய்யறேன். இதை தவிர வேற எந்த உதவியும் எதிர்பார்த்து நான் இங்க வந்தேன். வேலை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. பரவாயில்ல. நான் உண்மையை சொல்லட்டுமா? நீ இங்க வேலை பார்க்கறது எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா உன்னை வருத்தமா அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆல் ரைட், நடக்கிறது நடக்கட்டும். நாளைல இருந்து நீங்க வேலைக்கு வா, எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கணும். தேங்க்யூ பாஸ். டோன்ட் பீ சோ லைக். அப்பா இந்தாங்க காபி. ஏப்பா இந்த வேலைல உங்களுக்கு? நான் செய்யாம உங்க அப்பா நான் செய்வேன். எங்க அப்பனை தான் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். ஒரு வேலைக்காரர் வச்சுக்கிட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். நீ என்னமோ சுலபமா சொல்லி போடுற. என்னென்ன இருக்கு? சம்பளம், சாப்பாடு, வெட்டிச்சல, வேலையை பாருமா நீ. எப்படியாவது போங்க, எனக்கு என்ன. என்ன செத்த காலத்துக்கு வந்துட்டேன்னா இது எங்க பார்த்தாலும் ஒரே தலைமயம். யோ, இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு போகணும்னு பேரா? எந்த குருட்டு போய் சொன்னது? நான் தான் சொல்றேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே. ஏன் இல்ல, நான் இருக்கேனே. நீ இரு, உன் முதலாளியை கூப்பிடு. முதலாளி உள்ள இருக்க. நான் வந்திருக்கிறதாக சொல்லுப்போ. ஆமா, நீங்க யாருங்க? என்ன அது அசிங்கமா கேக்குற? செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா? பயமுறுத்தல்லையே பேர் வாங்கியிருக்காப்புல இருக்கு. இந்த பேர் வருதுன்னா சும்மாவா? முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும். அது என்னமோ வாஸ்தவம் தான். நீ ஒண்ணும் ஆமோதிக்காத முதலாளியை கூப்பிடு. இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது, அவர் பூஜையில் இருக்காரு. நீ போயிட்டு வா. ஐய, கடவுளை கும்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கங்காணிகளா? இதுக்கு கமிஷன் வேற. நானும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்தாப்பா, இப்படி உட்காரு. இருக்கட்டும், சும்மா உட்காரு. இல்ல சும்மா இருக்கட்டும். ஓஹோ, நீண்ட மரியாதை கொடுக்கறேன். அப்ப நானும் நின்றுக்கிறேன். பாரு, உன்னால எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன். இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? என்னது? இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல? ஆமா. அவ யார் தெரியுமா? எங்க முதலாளியோட பொண்ணு. அடப்போ ஐயா, அம்மான்னு. அவ என்னுடைய கண்ணையா, என் ஆருயிர் காதலி. என்னது? கொசு கொசு கொசு. கொசுவுக்கு ஒரு அடியாளா? அப்பா கொசு அடிச்சான். இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன? மருந்ததுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்தி போடுறேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதா? ஐயா, அவ கண்ணுல இருந்துதான் ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாள் ஐயா. என்ன இழிப்பு? ஏயா நீ இழிக்கிற? ஓஹோ, நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளார பொண்ணை வர சொல்லு, உன் முன்னால் நிரூபிச்சு காட்டுறேன். ராணி, ராணி, ஆஹா, என் காதலிய ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உனக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கானா? அவன் என்ன முதலாளி? என் முட்டாள் முதலாளி. ஓஹோ, ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு. சோத்து சர்வீஸ், சோத்து சர்வீஸ். ஏப்பா கூப்பிட்டீங்க? அப்பாவா நீங்களா? அயோக்கிய பேரு, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அப்பங்கிறத மறைச்சு வேலைக்காரனை போல நடிச்சு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம். தொண்டை துறக்காதே, சங்க ஒதுக்கி கொடுங்க. ஆமா, ரவுடி போல இருக்கு. ஏமா, இந்த காலி பேர் உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. ராணி, அடிச்சிடாத என் தலையில ராணி. என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சரித்திரத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தாத. மனசுல எதையும் மறைச்சு வைக்காத. விவரமா வெளியே சொல்லு. அப்பா அப்பா, இந்த ஆள் என்னமோ வளர்றான். இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா. சொல்ற? புதுசா சொல்றேன். பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பிறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா? நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க. விஷயத்தை கக்கு கக்குன்னு கக்குது. கக்கு கக்கு.
அப்பா இந்த ஆள் அட்ரஸ் இல்லாதவன் போல இருக்கு. நான் எங்கேயாவது வெளியில போன என் பின்னாலேயே சுத்துறான். ஏண்டா உண்மையா? உண்மைதான். இருப்பு இருக்கிற இடத்துல ஈ சுத்தும். நீ ஒழுங்கா வெளியே போறியா? போலீஸ கூப்பிடுமா? வாயை திறக்காதே, தொலைச்சு தொலைச்சு. போலீஸ் ஆளே மாறிட்டேன். இப்ப நீ பழைய பாட்டாளி ராஜுவின் தங்கையா இல்ல பட்டம் சூட்டிக்கிறதுக்காக அலங்கரிக்கப்பட்ட இளவரசியான்னு எனக்கு தெரியல. கண்ணு கூசாம சூரியனை கூட பாத்துடலாம் போல இருக்கு. ஆனா உன்னை பார்க்க முடியலையே. போதும் உங்க கேள்வி. இல்ல ராதா, உண்மையாத்தான் சொல்றேன். காரும் பங்களாவும் கை நிறைய பணமும் இருக்கிற நீ என் வாழ்க்கை துணைவி ஆக முடியும்னு கற்பனை செய்ய கூட இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஓ அந்தஸ்து எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. அப்படிலாம் நினைக்காதீங்க. என் தோற்றம் தான் மாறி இருக்கே தவிர மனசு பழைய நிலையில தான் இருக்கு. அதுல நிரந்தரமா நீங்க தான் ஆட்சி செலுத்துறீங்க. ராதா, உனக்கு தெரியுமா உங்க ஃபேக்டரியில? என்னது உங்க ஃபேக்டரியா? ஏன் பிரிச்சு பேசுறீங்க? நம்ம ஃபேக்டரின்னு சொல்லுங்க. உத்தரவு, அங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. தெரியுமே, அண்ணன் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆள் அனுப்புனேன். ராதா, இனிமே நாம அடிக்கடி சந்திக்காம இருந்தா நல்லது. ஏ, உங்க அண்ணன் கிட்ட வேலை பார்க்கிற ஒரு கூலிக்காரன் தான். அதனால என்ன? கொஞ்ச நாள்ல பாகத்தராக போறீங்க. பார்க்கலாம். நிலைமை மாறி இருக்கு. அதோட சேர்ந்து உங்க அண்ணனும் மாறிட்டானான்னு போக போகத்தானே என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒண்ணும் துப்பறிய வேண்டாம். அவர் எப்பவும் போலதான் இருக்காரு. வாங்க போலாம். ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? வை. எவ்வளவு நாளா இது நடக்குது? யாரு கேக்குறீங்க? ஒன்னதான் கேக்குறேன். எனக்கு தெரியாம இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு. திருட்டுத்தனமா? என்னன்னா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாம தான் இந்த காரியம் எல்லாம் செய்யறியா? அண்ணா, ராதா, இவ்வளவு தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது? வந்து வந்து ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா செய்துட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு சொல்லல சங்கரா, சரியா ஓட்ட தெரியாது, டிரைவரும் இல்ல, இப்படி தனியா கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள போலாமா? அண்ணா, என்னமா அது அழுவுற? உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா என்னுடைய கதி என்ன ஆகும்? அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அண்ணா, நீங்க உண்மையிலேயே கோவிச்சுக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, உன்னை கோச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் ஏதுமா? இனிமே தனியா போக கூடாது. எம்மாடி, நான் இப்போ உனக்கு ஒரு சாக்லேட் நியூஸ் சொல்ல போறேன். என்னன்னா அது? வர்ற வைகாசி மாசம் நம்ம ஃபேக்டரி ஆண்டு விழா கொண்டாட போறீங்களா? இல்லை, மேரேஜ் செலிப்ரேஷன். என்னது? கல்யாண கொண்டாட்டம். யாருக்கு? என் தங்கைக்கு. போங்க அண்ணா. ஏம்மா, என் வாழ்க்கையின் லட்சியமே அதுதான். உனக்கு புரியும் இல்லையா? புரியும். உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் இல்ல? தெரியும். உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா தேட வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது எனக்கும் புரியும் இல்லையா? புரியும். எனக்கு மச்சனா நான் வர்றதுக்கு யாருக்கு அருகதை இருக்குங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? அது எப்படி எனக்கு தெரியும்? ஏன் தெரியாது? இது என்ன கேள்வி? ஓஹோ, கேள்வி சரியில்லை. ஆமாமா, உனக்கு தெரியாது. ஆனா உன் மனசுக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேன். அண்ணா, நான் கல்யாணமே செய்துக்க போறது இல்ல. அது நீ சின்ன குழந்தையா இருந்திருந்தா அதெல்லாம் சொல்லி இருக்கலாம். இப்ப நீ பெரிய குழந்தை பாரு, அதெல்லாம் சொல்ல. கவலைப்படாத, வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாப்பேன். ஓடி போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காசு கொண்டுட்டு வாண்ணனுக்கு. ஓடு 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 ஓடு. மூட்டை தூக்குற மச்சான், இது வந்த விஷயம். ஆமா, இது என்ன சாக்கு மூட்டல? காதல். காதலா? காதலைய மூட்டை கட்டி தூக்கிட்டு வர எங்க பாப்போம். இரு மச்சான், இரு இரு. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கு ரிலீஃப். இரு மச்சான், கீழ வை. அட நீ வீட்டுக்கு காதல் செத்துரும் போல. காதல் செத்துருமாங்க. அவள பாப்போம். ஒண்ணு இல்ல மச்சான், நாய். அட சீ, நாயா? உனக்கு எதுக்குடா இந்த உத்தியோகம்? அதான் முனிசிபாலிட்டி வண்டி ஊரெல்லாம் சுத்துதே. மச்சான்,
இது என்ன சாதாரண நாயா? சொரு பிடிச்ச நாயா? அடாடாடாடாடா, என் காதல் நாய் மச்சான். காதல் நாயா? ஐயா, என்னடா மச்சான் போய் ஒரு நாய? இல்ல மச்சான், நான் முன்னே உங்ககிட்ட சொல்லில்ல, என்னுடைய ஆருயிர் காதலியர் ராணி. அட சாம்பு ராணி, நாய்க்கும் காதலுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன? இப்ப நாயை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவ தேடுவா, கதறுவா, கத்துவா. நாயை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்க முடியும்னு பத்திரிகையில விளம்பரப்படுத்துவா. ஓஹோ. அப்ப கொண்டுட்டு போய் நான் நிறுத்துவேன். என்ன பாப்பா, ஐயோ வாங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? பரிசு வேணும்னு கேப்பா. உடனே நான் சொல்லுவேன், எனக்கு வேண்டியது காதல் பரிசு, கை மேல லிமிட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயா பட முட்டாள். எங்க இது அவரு பாப்போம். அவரே முதல்ல அவரு. பார் பார், நல்லா பார் மச்சான். என்னடா இது நாயின்னு சொன்ன பாய் வந்து நிக்கிறான். மச்சான், நான் எப்ப மந்திரவாதியமான எனக்கே தெரியல. எப்படா வந்த இங்க உள்ளார? எப்படா வந்து ஆத்தவராய் சீர போட்டேன தெரியுமா? கல்யாணம் பிடிச்சு வந்திருக்கான். யாரு விட்ட பையன்டா இது? எப்படி வந்தான்னு எனக்கு புரியலையே. ஏன்டா என் மானத்தை வாங்குற? போட்டேனா தெரியுமா? யாரு விட்டு யாரா போடுறது? மட பத்தங்களா? ஐயா இந்த ஒருக்கே என் புள்ள வாடாப்பா என் கண்ணு. ஐயா இந்த புள்ள பிடிக்கிறவன முதல்ல பிடிங்க. இவனை விட்டீங்கன்னா ஊரே நாசமாயிடும். இவன் புள்ளைய மட்டும் அப்படிக்கிறான். என் நாயமலை திருடிட்டு வந்தான். இவனை அரெஸ்ட் பண்ணு சார். முதல்ல அரெஸ்ட் பண்ணு. 305 இவனை அரெஸ்ட் பண்ணு. மச்சான். இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் இருங்க. இவன் நாயை திருடிட்டதா சொல்றீங்க. இந்த பையன் எப்படி சாக்குக்குள்ள வந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா இந்தாயா இப்படி வா. ஆமா உன் புள்ள எப்படி இந்த சாக்குள்ள வந்தான்? ஐயா மன்னிக்கணுங்க, கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துருங்க. பிள்ளைக்கு டிக்கெட்டு கேட்பாங்கன்னு கோணில கட்டி தூக்கிட்டு வந்துருங்க. வர்ற வழியில தாகம் எடுத்துட்டு ஒரு திண்ணையில வச்சுட்டு தண்ணி குடிச்சாருங்க. அடப்பாவே, அந்த திண்ணையில தான் ஏன் மூட்டையை வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன். நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா? சார் குற்றவாளி இந்த ஆளுதான். போட்டுக்காரையா உங்க நாயை சார். இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே, அந்த நாய் தானே இது? ஆமா. பின்ன எப்படி இப்ப உங்க கையில வந்துச்சு? நாயை காணா, போலீஸ்ல போய் சொல்ல போனேன். புள்ளைய காணுன்னு நாயை எடுத்துக்கிட்டு நானும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அடப்பாவி மாமா, 2 பேரும் அங்க போயிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்திருந்தா அந்த விவகாரம் போலீஸ் வரலும் போயிருக்காது. நானும் திருடங்கிற பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன். ஓ யோக்கியது எனக்கு தெரியுமா? நாயை சாக்கரை போட்டு கொண்டு வந்ததை என் பொண்ணு கண்ணால பார்த்தா சொல்லிச்சே. கண்ணால பாத்துச்சு இல்ல, அப்ப அதுதான் குற்றவாளி. என்னன்னு? ஆமா, ஒரு குரல் கொடுத்துருந்தா நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன்ல. அது இல்லாம நான் நாயை எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன குற்றம் செய்ய தூண்டி இருக்கு. அதனால உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சும்மா மச்சான், அதையும் என்னையும் ஒரே ஜெயில போடுங்க. வருஷ கணக்குல இருக்கிறோம். சும்மா இருந்தா சார். இவன் ஒரு அப்பாவி, ஏதோ தெரியாதனமா செய்துட்டான். இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருங்க. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. டேய் காலி பேர ஐயா கூப்பிடுறாரு. உன்னை தாண்டா சங்கர். இனிமேல் வீட்டு பக்கம் வந்த நுனிக்கு பல் தேய்ச்சிருந்தேன், ஜாக்கிரதை. இந்தப்பா, இனிமே இது மாதிரி குழப்பம் பண்ண நான் ரொம்ப சீரியஸ் ஆடுவேன், ஜாக்கிரதை. எவ்வளவோ திட்டம் போட்டுதான் வேலை செய்தேன். அந்த ஆப்பத்தாலையும் இந்த ஆளுங்க வந்து கெடுத்தாங்க. என்னப்பா ஆனந்தா, நம்ம ஆளுங்க எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த பக்கமா ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்படி போங்க, இப்படி போங்க. உள்ள வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. ஐயா வாங்க, வாங்க. நீங்க ஐயா வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உங்க பிறந்த நாள் விழா ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி சிறப்பா நடக்கணும். ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. ராதா, அடுத்தபடியா உங்க கல்யாணத்துக்கு வந்து நாங்க விருந்து சாப்பிடணும். வாங்க வாங்க. ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்களே, வாங்க வாங்க. இல்ல ராதா, பெரிய பதவியில இருக்கிறவங்களும் பிரபுக்களும் நிறைஞ்சிருக்கிற உன் மாளிகை அடி எடுத்து வைக்க என் கால் கூசுது. அவங்க எல்லாம் அண்ணனுக்காக வந்திருக்கிறவங்க. எனக்காக வந்திருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு ஒண்ணும் பறிச்சு கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன். ஆனா என்ன? பவன் காசுகளும் வெள்ளி பாத்திரங்களும் நிறைஞ்சிருக்கிற பரிசு மேடையில் இந்த ஏழையின் அற்ப காணிக்கைக்கு இடம் கிடைக்கும். அதெல்லாம் மேடையைத்தான் அலங்கரிக்கும். நீங்க கொடுக்கிற பரிசு என் இருதயத்தையே அலங்கரிக்கும். கொடுங்க. நம்ம 2 பேருக்கும் பிரியமான இந்த மல்லிகை பூவை தவிர வேற எந்த பரிசு உனக்கு கொடுக்க எனக்கு தெரியும். இந்தாங்க, உங்க கையாலேயே என் தலையில வச்சிருங்க. யாராவது பாத்திர போறாங்க? பரவாயில்லை, வாங்க வாங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. உன் சிநேகிதிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், போவுள்ளே.
எல்லாம் ரொம்ப ஜோரா ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கப்பா. எல்லாம் உங்க தப்புதான். இவரெல்லாம் வைக்க வேண்டிய வச்சிருந்தது. இதுக்கெல்லாம் உனக்கு தகுந்தபடி பாடம் கற்பிக்கல. நான் ஆனந்தம் இல்லை. எல்லாம் ஏன் தவறுதான். வயசுக்கு வந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கணும். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். எனக்கு மனசு துடிக்குது. எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? இது பெருத்த அவமானம். ஆமா தம்பி, உனக்கு ஏற்பட்ட அவமானம் நம்ம குடும்பத்துக்கே ஏற்பட்ட மாதிரிதான். அப்படி நீ என்ன அவனுக்கு குறைஞ்சு போயிட்டியா? உனக்கு என்ன இருக்க இடம் இல்லையா? குடிக்க கஞ்சி இல்லையா? நீ என்ன அண்ணாடுங்காச்சியா அண்ணக்காவடியா? உங்க அத்தையும் ஒரு காலத்துல இந்த ஊர்ல வண்டி வாகனத்தோடு ஓஹோன்னு வாழ்ந்தவதான். இப்ப மட்டும் நான் என்கிட்ட ஒரு கார் இருந்ததுன்னா 150 மைல் வேகத்துல போய் அவன் வீட்டை கிடிச்சு திம்சம் கலப்பிடுவேன். மச்சான், அவனை சும்மா விடக்கூடாது. எதுக்கு போராட்டம் நடக்குது? நம்ம அவமானப்பட்டதுக்கு நாமும் போராடி தீரணும். மில்லுல உள்ள தொழிலாளிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரேடியா ஸ்ட்ரைக் பண்ணி அவன் மில்லையா இழுத்து மூடுமுடியா பண்ணணும். புறப்படு. செங்கல்ராயா, மற்ற தொழிலாளிகளை இதில் சம்பந்தப்படுத்துறது நியாயம் இல்லை. இது என் சொந்த விஷயம். இதே சொந்த விஷயத்தை அவன் மனசுல வச்சுக்கிட்டு தான் உன் ஆளையெல்லாம் வெளியில பிடிச்சி தள்ளிவிட்டான். அப்படியா? என்ன அப்படியா? பாக்கணுமா? தட்சிணாமூர்த்தி, இங்க வாங்க. என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் வேலை போயிடுச்சா? ஆமா அண்ணா, நாங்க ஒரு குத்தமும் செய்யல. மேஸ்திரி எங்களை கூப்பிட்டு இனிமே உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ணே, நீங்க தான் அவருக்கு நெருங்கிய சிநேகிதராச்சு. அந்த உரிமையில எங்களுக்காக ஒரு வார்த்தை பேசுங்க அண்ணே. நீங்கள் அவனை எப்படியாவது போங்க. இந்த விவகாரத்துல என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்படி சொல்லாதீங்க அண்ணே. நீங்க வந்து நேர்ல முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். முதலாளி, பெரிய முதலாளி. இனிமே அந்த அற்பப்பாய முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன். போங்க. என்னென்ன இது? அன்னைக்கு தொழிலாளிக்கு யூனியன் வேணும், ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொன்ன நீங்களா இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? உழைக்கிற எங்களுக்காக பேசுறவங்க நீங்க ஒருத்தர் தான். நீங்களும் மௌனமாயிட்டா முதலாளிக்கு மமதி அதிகமாயிடாதான்? அண்ணே, உங்களுக்கும் முதலாளிக்கும் ஏதோ தகராறா? அந்த காரத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை நிறுத்திட்டதா காம்பவுண்டுக்குள்ள பேச்சு அடிபடுது. கேட்டியா மச்சான்? கேட்டியா? இப்பவாது உன் உடம்புல தக்கிதா? அவன் என்ன அவமானப்படுத்துறது தனிப்பட்ட விஷயம். அதுக்காக இவங்களையெல்லாம் வேலையில இருந்து நீக்கிடுறதா? என்ன ஆனாலும் சரி, அந்த ராஜசேகரன் ஒரு கை பாத்துறேன். வாங்க. இது லிமிட். எப்படிமா மாலதி, நீங்க வாடி வாடி. மாலதி, மை சிஸ்டர். தேங்க்யூ. அப்போ மிஸ்டர் ராஜசேகர், 2 கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணி விடலாம் இல்லையா? முதல்ல என் தங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஆசைப்படுறேன். நானும் அப்படித்தான். எனக்கு முன்னாடி என் தங்க கல்யாணம் முடியும். அப்படின்னா 2 கல்யாணத்தையும் ஒரே டேட்ல பிக்ஸ் பண்றது தவிர வேற வழி இல்லை. மிஸ்டர் ரத்னம், மனசு புறம் சொல்றேன். படிக்காத நான் ஒரு படிச்ச பெண்ணை எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? படிச்ச நான் மட்டும் படிக்காத பெண்ணை எப்படி கல்யாணம் செய்துக்கிறது? கரெக்ட், சரியான கேள்வி. நானும் என் தங்க உங்களுக்கு தகுந்தபடி அனுசரிச்சு நடந்துக்குவேன். அதே மாதிரி என் தங்கையும் உங்களுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும். நியாயமான வார்த்தை. மிஸ்டர் ராஜசேகர், இந்த விஷயத்துல உங்க பிடிவாதத்தை நீங்க கொஞ்சம் விட்டுத்தான் கொடுக்கணும். ஏன்னா உங்க தங்கைக்கும் கல்யாணம் நடக்கணும், அவர் தங்கைக்கும் கல்யாணம் நடக்கணும். இடையில இருக்கிற நீங்க 2 பேரும் இப்படி தகராறு பண்ணிட்டு இருந்தா இதனால பாதிக்கப்பட போறது உங்க 2 பேருடைய தங்கைகள் தான்ங்கிறத மறந்துடாதீங்க. சரி, உங்க இஷ்டம். எப்படியோ என் தங்கைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனா சார். வெரி குட், விடுங்க. ஏண்டி, இவரை பார்த்தா படிக்காத மாதிரியா தெரியுது? வார்த்தை உச்சரிப்பிலே சப்தஸ்வரமும் ஒலிக்குது. இந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம ப்ரொஃபசர் கூட வராதுடி. சான்ஸ் விட்டுடாத. ராதா, ராதா, வாமா. வா. இந்த பார்,
மாப்பிள்ள வந்திருக்க. வணக்கம். ராதா, நீங்க அண்ணா, 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 என்னம்மா? அண்ணா, நான் விரும்பினவரை கல்யாணம் செய்துக்கலாங்கிற ஆசை கலந்த நம்பிக்கை நேற்று ராத்திரியே என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நீங்க அவரையே அழைச்சுக்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. நீங்க மனிதரே இல்லை, கடவுள் அண்ணா, கடவுள். இல்லம்மா, இல்ல. அண்ணன் மேல கொண்டிருக்கிற அன்புக்காக ஒரு தங்கை தன் வாழ்க்கையின் ஆதாரமான காதலையே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது தவம் இருந்தாலும் கிடைக்க முடியாத அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் எது வேணும்னாலும் செய்யலாமா, எது வேணும்னாலும் செய்யலாம். அப்படின்னா என்ன ஒரு கல்யாணம் செய்துக்க வச்ச நிபந்தனை? எனக்கு தெரியும். நான் எதுக்குமே தயாரா தான் இருந்தேன். ஆனா ஆனந்தன் அவ்வளவு தூரம் என்ன கொண்டுட்டு போல. அதுக்காக அவனுக்கு நன்றி தெரிவிக்கும். ராஜு, ராஜு என்ன மன்னிச்சிருப்பா. என்னை நடந்ததை மறந்து ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது என்னுடைய கடமை. நீ கவலைப்படாத. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும். காதல் அல்லது சாதல், மனம் அல்லது பிணம், செங்கல் ராயன் கணவன், மங்கை ராணி மனைவி. வெரி குட். இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். சரிதானே? காதல், காதல், காதல் விரோதிகள், காதல் விரோதிகள் வாழ்ந்தானா நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழறது? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன், ஒழிகன்னு சொல்லணும். சரிதானே? காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், வீரன் செங்கல் ராயன். தொலைஞ்சது போங்கடா. வீரன் செங்கல் ராயனே ஒழியணுமா? ஏன்டா அப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க? நீ கப்பு வாங்கினது நான் தப்புன்னு சொல்லலடா. ஏன்டா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உரல்றீங்க? நீ ஒழுங்கா சொல்லாம எங்களை 1000 வாட்டி கட்ட வச்சு விழிமுறைங்க வச்சுதையா. இருங்கடா, எங்கடா போறீங்க? நாங்க வேற போராட்டத்துக்கு போனோம் தியாரா. வச்சுடா, நீங்களும் பிஸி தானா? அடே, அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா நான் தாரேன்டா. முடியாது. கடலை முட்டாய் என்னடா கண்ணு? நீங்க கத்துல கடலை முட்டாய் கம்பெனி முதலாளியே வர போறா பாரு. எங்க சொல்லுங்க. காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், காசிநாதன், காசிநாதன், என் மாமன் காசிநாதன், என் காதலியின் தந்தை காசிநாதன், கதவை திறக்காத காசிநாதன், காதல விழுந்து விடாது போல இருக்கிற காசிநாதன், காசிநாதன், காசிநாதன். அல்லா பண்டிகைக்கு போட்ட புலிவேச மாதிரி என் உருவத்தை ஏன்னா இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிற? நான் என்ன செய்யறது? உங்க படத்தை எழுத சொன்னேன். சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு. சின்ன பசங்களா? மத்த பிள்ளை வரீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிட்டா இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாத்தியார கவனிக்கிறது? சபாஷ்ரா, சபாஷ். பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் காலி பேதான் காரணம். ஏண்டா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி சேர் பக்கம் போய் சத்தம் போடாடா. ஆஹா, தொண்டர்களே, கழுது மரபொருளா உங்களை எல்லாம் தாக்குறார். தோழர்களே, நமது தலைவரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்து உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் பாத்துக்கள் வந்திருக்கின்றன. படிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் நகர் செங்கல் ராயரே, காதலின் பொருட்டு தாங்கள் கடும்பிரதம் இருப்பதாக கம்பியில்லா தந்தி மூலம் செய்தி வந்தது. உங்கள் கோரிக்கை நியாயமானது. இறக்கும் வரையிலும் இருங்கள். இக்காலத்து உண்ணாவிரதம் விடையில் இணைந்த மத்தாப்பு பெட்டி, கவித்து போன ஓலைவெடி, ஊசி போன பலகாரம், உதவாக்கரை விவகாரம், விளம்பராசையால் வெத்து வெட்டுக்கள் செய்யும் புத்தலாட்டம். என்ன இது? ஒரு லெட்டர் ஆதரிக்குது, ஒரு லெட்டர் எதுக்குது? என்னப்பா சொன்னாரு? சாயங்காலம் டைம் கொடுத்திருக்காரு.
சாயந்தரம் வந்துமா எனக்கு டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். என் டயத்தை நீயே பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன வாத்தியார் அனுபவம் இல்லாம பேசுறீங்க? இந்த டயம்ன்ற வார்த்தை உள்ள டைப்ரைட்டர் வேலை செய்ய போகுது பாருங்க. டாக்டர் சாயந்தரம் வரையும் தான் டைம் வச்சிருக்காரு. அவர் எனக்காக உயிரியே தியாகம் பண்ணிடுவார் போல இருக்கப்பா. உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த பெரும்பையிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகட்டுமே, தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதை நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பப்பா. என்னடா அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலோட போடுறாங்க. அட குண்டு பெருச்சாளி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கே மசாலோட சொல்றாங்க. ஐயோ ஐயா, அதுக்கு பக்கத்து கடையில ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. தலைவரே தலைவரே சொல்லுவாப்பா வராங்க. செங்கல்லு செங்கல்லு இந்தாங்க செங்கல். ஓட ஆத்தி கட்டு தூக்கி எறிஞ்சு நான் அடுத்த தெருவுல போய் விடுவேன். செங்கல்லு, உண்ணாவிரதம் இருந்தது போதும். உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். மாமா 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 வணக்கம் மாமா. சிரஞ்சீவியா இரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கேளுமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி. 5000 10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபா 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளான். ஏன் ராணி? ஓ ராணிதான். மாமா, இப்ப நீங்க ஒரே எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? உங்க மூளை எங்கேயும் இல்லையே. ஏப்பா இல்ல, நீங்க இங்க தானே இருக்கிறீங்கிறேன். என்ன 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 சந்தேகம்? சரியா உங்களுக்கு புரியுது இல்ல? என்னன்னு நல்லா மாப்பிள்ள ஒண்ணு ரெண்டு தெரியாது. அப்போ உண்ணாவிரதம் வேட்டி, உண்ணாவிரதம் வேட்டி, உண்ணாவிரதம் வேட்டி. ஏன்னா இனிமே இருந்தா வாடகை கேட்பான். நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா? நீங்களும் வாடகை பசங்க தரடா. போங்க, அடுத்து போங்கடா. பாத்தியாமா, சொன்னா நம்ப மாட்டேனீங்க. உண்ணாவிரதமா இது உள்ள ஒரு ஓட்டலே நடந்திருக்கு. மாப்பிள்ள, உண்ணாவிரதம் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா உங்க மாதிரி ஆளுங்க இப்படி செய்யறதும் சரி.